இருக்கணும். டிவி போட்டு பாருன்னு சொல்லிட்டு டிவி போட்டு விடுவாங்க. இவன் சரி டிவி பார்த்துட்டு இருப்பான். பட் ரொம்ப போர் அடிக்குது. சரி அந்த வீட்டை சுற்றி வந்து பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா நம்ம வீட்டுடைய சைல்டு ஃபோட்டோலாம் இருக்கும். ஒன்றால் அதை பார்த்து வைக்கிறப்ப டேபிளில் சில லெட்டர் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி ட்ராயர் திறந்து பார்த்தா கடவுள் லெட்டர் இருக்கும். ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி லெட்டர் எழுதிட்டு இருப்பாள். அந்த லெட்டரை போஸ்ட் பண்ண மாட்டா. ஏன் லெட்டரை போஸ்ட் பண்ணால் அதுக்காக காசு கட்டி ஆகணும். எதுக்கு அந்த காசை வேஸ்ட் பண்ணி ஆகணும். வர காசு மொத்தத்தை நம்ம எடுத்துக்கோன்னு சொல்லி எந்த லெட்டர் போஸ்ட் பண்ணாமல் இருப்பா. பார்த்து இந்த பையனோட அம்மாவோட லெட்டர் அங்கே தான் இருக்கும். இதை பார்த்து சண்டை கடை போயிருது. அடி பாவி ஏமாத்துக்காரி, என்கிட்ட எங்கள் அம்மா லெட்டர் போஸ்ட் பண்ண சொல்லிட்டு இருந்தேன். பட் பார்த்து லெட்டர் இங்கே இருக்கு. என்னையும் ஏமாத்து வந்துட்டு இருப்ப. இங்கே பாரு அதெல்லாம் கிடையாது. நீ என்ன கேட்ட உங்கள் அப்பா அட்ரஸ் கேட்டீல அதுதான் லெட்டர் இருக்கு. இதான் உங்கள் அப்பா அட்ரஸ். என்னவோ பண்ணிட்டு போன்னு சொல்கிறப்ப அந்த பையன் என்ன செய்ய தெரில. ஏன்னா அவங்கள்ட்ட சொன்ன காசே கிடையாது. இங்கேருந்து போகணுன்னா எப்படி போகணும் எங்கே போகணும் தெரியாது. எதுவுமே செய்ய முடியாமல் அமைதி வந்துட்டு இருப்பா. அது போல் நம்ம மீனுக்குமே இந்த பையனை வச்சு பிடிக்கவே இல்லை. சொல்லப்போ அந்த மீரையும் ஒரு சுயநலவாதி. காசு கிடைக்கணும் போதும் அதுக்காக என்னென்ன பண்ணுவா. உடனே அந்த பையனை பார்த்து தம்பி உனக்கு என்ன உங்கள் அப்பாட போகணுமா என் கூட வா நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி தனி வீட்டுக்கு கூட்டி போவா. அது பார்த்தா ஒரு பணக்காரங்க வீடு. அந்த வீட்டு வேலை பார்க்குறதுக்கு ஒரு பையன் தேவைப்பட்டிருக்கும். இவன் உடனே ஜோஸை விற்று அதுக்கான காசெல்லாம் பார்ப்பா. அதுக்கு அந்த பையனை கூட கொடுத்து 1000 வாங்குவா. இதை பார்த்து சமப்பே போச்சு. உடனே வேகமாக வீட்டுக்கு வந்து டிவி வாங்குவா. நயன்னு பார்த்து உனக்கு தெரியுமாடி நான் புதுசு டிவி வாங்கியிருக்கேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அடி பாவி இவ்வளோ காசு எங்கே வந்துச்சு. ஆமாம் இந்த வீட்டுக்கு குட்டி போயிருந்தால அவன் எங்கன்னு கேட்டா அதுவா அவனை ஒரு வீட்டில் வேலைக்கான வித்துட்டேன். அவனுக்கு வச்சு என்ன பண்ணுறது சோறா போடுறது. அவன் அந்த பையனை விற்று அந்த காசை தீவங்கன்னு சொல்லுவா. இதை பார்த்து ஃப்ரெண்டு சமையல் கடை போயிடுச்சு. அடிச்சை போய் பணத்துக்கு எந்த அளவுக்கு கிளம்ப இருப்பியா. உன்னை ஃப்ரெண்டு சொல்லிட்டு கூச்சமாக இருக்கு. இங்கேருந்து பொடி கண்டுபிடிச்சிட்டு அவன் ஃப்ரெண்டு படம் கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ரொம்ப கஷ்டம் போச்சு. சரி நைட்டு படுத்துக்கலாம் பார்த்தா நைட்டில் தூக்கம் வராது. சே நம்ம எந்த அளவுக்கு கிளம்ப வந்திருக்கோம். போய் பணத்துக்காக ஒரு பையனை விற்றுருக்கோமே நம்ம எந்த அளவுக்கு மோசமானு சொல்லி அவ்வளோ மிகில்ட்டா இருக்கு. உடனே அடுத்த நாள் காலையில் எங்கே வீட்டுக்கு போவா. மேடம் நேற்று நாங்கள் வந்தல தெரியாமல் ஒரு பொருள் அடிச்சுட்டு போல அதை மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி மெதுவும் ரூம்கிட்ட போவா. ஒரு ரூமை திறந்து பார்க்குறப்ப ஒரு ரூமில் பார்த்தா அந்த பையன் இருப்பான். பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்துக்கிற மாதிரி இருக்கு. இவன் மெதுவும் அந்த பையன்ட்டு போய் ஜோசுவா என்ன மனுஷரு வா இங்கேருந்து போனேன்னு சொல்கிறப்ப அவன் சமூகத்தில் இருப்பான். என்னை தாய் கிழவி என்னை எங்கள் அப்பா கிட்ட குடிக்க போகிறேன்னு சொல்லி இந்த இடத்துல வித்துட்டுல மறுபடியும் இங்கேருந்து போட்டு சொல்கிறப்ப நான் பண்ண தப்பு தான்டா என்கிட்ட வான்னு சொல்லி மெதுவும் அந்த பையன் கூட்டி போயிட்டு இருப்பா. இதை பார்த்து அந்த வீட்டில் இருக்கிற பார்த்துருவாங்க. எங்கிட்ட இந்த பையன் கூட்டி போகிறேன் மறுபடியும் அந்த பையன் அப்படின்னு சொல்கிறப்ப இவன் அடிப்படி சொல்லி போயிட்டுருப்பா. கதவு லாக் பண்ணிட்டு போகிறப்ப பார்த்து சட்டை கிழிஞ்சு போயிடும். சட்டை கிழிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த பையனை வேகமாக கூட்டி போயிடுவா. ஜஸ்ட் மிஸ்ஸு எப்படி அந்த பையனை காப்பாற்றுட்டா. இப்போ அந்த பையனை காப்பாற்றுனது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த பையனை பார்த்து இதான் அப்பாட அட்ரஸு. கொஞ்சம் நேரத்தில் இங்கே ஒரு பஸ் வரும். நீ நான் சேர்ந்து பஸ்ஸில் போவோம். உங்கள் அப்பா போய் பார்ப்போன்னு சொல்கிறப்ப அவனுக்கு கோந்தாருது. என்னது நீ நானுமா இங்கே பாரு நான் சமகாண்டா இருக்கேன். வேணா எனக்கு கொஞ்சம் காசு கொடு. எங்கள் அப்பாவை பார்த்ததுமே அந்த காசை கொடுத்துருவேன். எனக்கு சுத்தம் பிடிக்காதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அழுகு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இருந்தாலும் ஒரு குட்டி பையன் நம்ம ஏமாற்றிட்டோம். சரி அவனுக்கு இங்கே அனுப்பிடுவேன்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் காசு தருவா.